இவருங்க காப்பி கொட்டையை உடனே அரைச்சி அந்த மிஷினில் அரைச்சி உடனே நம்மளுக்கு போட்டு கொடுக்காங்க. லொக்கேஷன் வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் அனுப்பியிருக்காங்க. அனச ரோட்டில் இருக்குது. உளுந்த விட ரெடி ஆகிட்டு இந்த முறுமுறுன்னு உளுந்த விட வீட்டிலே போட்டாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையிலே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. சரியா, இடத்த கழுவிட்ட இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓனர் இந்த காரை கொண்டு போனாங்களா, வெளியே போயிட்டு ஈரத்தோடு கொண்டு போயிட்டு அப்படியே வந்தாங்களா, தடம் ஃபுல்லாக அசிங்கமாயிட்டு பாருங்க இடங்கள்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம டிஃபன் என்ன டிஃபன் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 9:15 ஆகிட்டு. இப்போ தான் டிஃபன் ரெடி பண்ணேன். நேற்று இட்லி அவிச்சேன் பார்த்தீங்களா, நேற்று இட்லி அவிச்சு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. இட்லி உப்புமா கேட்டாங்கன்னு சொல்லி, அதனால் காலையிலே இட்லி உப்புமா ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லி உப்புமா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த தாளித்து வெங்காயம் கடுகு உளுந்து பருப்புலாம் போட்டு தாளித்து மசாலாலாம் போட்டு இட்லி உப்புமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. 2:35 ஆகிட்டு. சரி, என்னென்னு சாப்பிடல. ஏன்னா மேடம் வந்து ஃபோன் பண்ணி எங்கேயும் போகணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க என் மாப்பிள்ளைக்கு. சரின்னு சொல்லி அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னதுன்னு பார்ப்பேன். ஏன்னா நேரத்தும் போனாங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாங்க. இப்போ மேடம் வந்து திரும்பவும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. வரட்டும், வந்த பிறகு என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல்னு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குழம்பு வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கோம். தேங்காய் பால் முட்டை குழம்பு. தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி உரப்பு கம்மியாக போட்டு இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சாச்சு. இப்போ கூட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீக்கங்காய் போட்டு முட்டை போட்டு சுண்டி வச்சுருக்கோம், பொரியல் மாதிரி. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சாப்பாடு. அவங்க வரட்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து முட்டை குழம்பு நல்லா தாளித்து ஊற்றியாச்சு. மல்லியெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அது போக பீக்கங்காய் முட்டை போட்டு பொரியல் வச்சாச்சு. அப்பளம், அப்புறம் சோறு. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். சரியா, ஏன்னா மேடம் வந்து சொல்ல பார்த்தீங்களா, மேடம் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. நேற்றும் போயிட்டு வந்தாங்க, இன்றைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்னு கேட்போம். பிறகு மேடத்தை பார்த்தோம்னா என்ன செய்யுதுன்னு கேட்போம். கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் காலம் துணி இருந்தது, துணி மட்டும் அயன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிப்போன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருக்கேன். டீ போட்டு குடிச்சிட்டு திரும்ப போகணும். ஏன்னா அந்த சாயந்தரம் டீலாம் குடிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து வைக்க போகணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நைட் சாப்பாடு செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உளுந்த வடை போட்டுட்ருக்கோம். சரியா, உளுந்த வடையும் காப்பியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து உளுந்த வடை ரெடி ஆகிட்டு இந்த முறுமுறுன்னு உளுந்த வடை வீட்டிலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி, அப்புறம் காஃபி. ஓகே, வாங்க குடிக்க, சாப்பிட வாங்க, வடை சாப்பிட. அது போக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டீ வடையும் குடிச்சிட்டு இருந்தோமா, அதுக்குள்ளே அந்த மேடத்தோட பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி காவா போட்டு வச்சுருக்காங்க. அந்த அம்மா இந்த விஷயமா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க டீ குடிச்சிட்ருக்காங்க. அவங்க குடித்த பிறகு நம்ம போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வடையும் டீயும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா இங்கே 6:30 தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேடத்தோட பொண்ணு வந்து ஃபோன் போட்டு காவா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அம்மா இந்த விஷயமா நீ வாங்கிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ஜாமானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரியா, டீ விட சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம டிஃபன் தான் ரெடி பண்ணணும் நைட்டுக்கு. வந்து தான் பார்க்கணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து லொக்கேஷன் வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் அனுப்பியிருக்காங்க. அனச ரோட்டில் இருக்குது. சரியா, என்ன வாங்க விட்ருக்காங்க இந்த லிங்க் ரோடு துமாமா ரோட்டில் இருக்கான். அனச ரோட்டில் இல்லை, துமாமா ரோட்டில் இருக்குது. சரியா, அங்கே போயிட்டு சாக்லேட் கடை என்ன கடைன்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எம்டின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அது என்ன கடைன்னு தெரியல, பார்ப்போம் உள்ளே போய் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா காப்பி கடை. சரியா, காப்பி கடை உள்ளே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனோடனே கபகமான வாடை வருது, காப்பி வாடை. ஃபில்டர் ஆகுதுன்னு பாருங்கள், ஐஸ் காப்பி போல. ஒவ்வொரு மிஷின்லேயே ஃபில்டர் பண்ணுறாங்க காப்பி. எவ்வளோ ஐஸ் கட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ராப்பாக விடுது காப்பி.
ஃபில்டராக விடுது. இவங்க காப்பி கொட்டையை உடனே அரைச்சி அந்த மிஷினில் அரைச்சி உடனே நம்மளுக்கு போட்டு கொடுக்காங்க. ஒரு காப்பி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க மேடம். பாருங்க, சாக்லேட் காப்பி இல்லை, கேக் தான் போட்டிருக்காங்க. சாக்லேட் கேக்கா 23 ரியாலு. சரியா, இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி வித்தியாசமா இருக்குல்ல இந்த காபி ரெடி பண்றது. ஆமாம், ஐஸ் காபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ மேடத்தோட பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 23 ரியால் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா. ஆனால் நான் காப்பி நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா சாக்லேட் கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா காவை வந்து நம்ம வீட்டில் போட்டாங்க அந்த அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடம் பொண்ணு சொன்ன ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்த லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஒரு லொக்கேஷன். சரியா, இப்போ அதுக்கு அது என்ன கடைன்னு தெரியல. என்ன கிடையாது, சாக்லேட் கடையா தெரியல, போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்தாச்சு. லொக்கேஷன் போட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 400 மீட்டர் இருக்குது. அதை வாங்கிட்டு இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மேடம் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போய் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த இருக்கிற கடை ரோஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி கடை. இந்த கடைக்குள்ள தான் நம்ம இப்போ போக சொல்லியிருக்காங்க மேடம் பொண்ணு. போயிட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சரி, என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாக சாக்லேட் கடை. இந்த பாருங்க, சாக்லேட் அவ்வளோமே சாக்லேட் தான் வச்சுருக்காங்க. ரேட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 180 ரியாலு. 1 கிலோ வந்து 700 ரியாலும். இந்த பாருங்க, சாக்லேட் இவ்வளோ தான் இருக்குது. ரேட்டு அதிகமாக இருக்குது. இது வந்து பிராண்டு கம்பெனி. இது 1150 ரியால். இந்த பாருங்க, இது வந்து கல்யாணத்துக்கு அந்த மாதிரி வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லுமே அந்த மாதிரி டெக்கரேஷனாக வாங்கிட்டு போய் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய இருக்குது பாருங்க சாக்லேட். பாருங்க, இது ஃபுல்லாக கிஃப்ட்டு. இந்த பிள்ளை பிறந்ததுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 295 ரியால். இதுதான் சூப்பர். பாருங்க, இது நிறைய சாக்லேட்டாக இருக்குது பாருங்க. அவ்வளோமே பால் தான், பாலில் தான் செஞ்சுருக்காங்க. இது பிஸ்தா ஃபுல்லும் நல்லா வெரைட்டியாக இருக்குது. நமக்கு சாம்பிள் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. பாருங்க, காவாவும் ஒரு சாக்லேட்டும் கொடுத்துருக்காங்க சாம்பிள் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இங்கே காரை பார்க்கிங்கோட போயிருக்காங்க. பார்ப்போம், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மேடம் பொண்ணு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடம் பொண்ணுக்கு போய் அந்த ஜாமான்லாம் கொடுக்க போனோம் பார்த்தீங்களா. கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கடைசியில் இவங்க என்னாச்சு, வண்டிக்கு பேட்டரி பிரச்சனை இருந்திருக்கு. அது வண்டியை வந்து சரி போய் கொடுத்துட்டு வர்ற வரைக்கும் நமக்கு வந்து சரி வண்டி ஏன் ஓடணும், வண்டியை ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு கடைசியில் பேட்டரி ஏதோ பிரச்சனை. இப்போ தான் மாற்றணும் பேட்டரி, இப்போ தான் புதுசு மாற்றணும். அது எப்படி தான் இறங்குனுச்சு அப்படின்னு தெரியல. அப்புறம் கடைசியில் அவங்க மகா டிரைவரை வர சொல்லி அப்புறம் அவங்க வண்டியிலேருந்து வயர் போட்டு திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொண்டு போய் இவங்களை போய் இப்போ வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு ஓனருக்கு ஃபோன் போட்டிங்க. ஆமாம், ஓனருக்கும் ஃபோன் பண்ணேன். ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேட்டரி எதுவும் பிரச்சனையாக இருக்குது, இறங்கிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் இந்த மாதிரி அவங்க வண்டி பேட்டரியிலேருந்து தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன், நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்னேன். நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டுருக்காப்புல. இப்போ இவங்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பி வரணும். நம்ம வந்து இந்த பல்கில் ஏற்கனவே நம்ம பேட்டரி மாற்றணும் இல்லையா, அந்த பல்கில் தான் வரணும். அந்த பல்க்கு நம்ம எப்போ பெட்ரோல் போடுவோம் பாருங்க, அந்த பல்கில் தான் நம்ம மாற்றணும் பேட்டரி. இப்போ இந்த இடத்துல இந்த ரோட்டில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் திரும்புவோம், லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அந்த பேட்டரி. எவ்வளோ வரும் பேட்டரி? என்ன நல்ல பேட்டரினா ஒரு 450 ரூபா வரும், 450 ரியால்கிட்ட வரும். இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி நல்லா இருந்தால் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். அவங்க நம்ம இப்போ பல்குக்கு போனால் தான் என்ன விவரம் அப்படின்னு தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க பேசிக்கிடுவாங்க ஓனர்கிட்ட. பேசிவிட்டு எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது பேட்டரி அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு மாற்றனா புதுசு மாற்றுவாங்க. அப்படின்ட்டா ரிப்பேர் பண்ண முடியுமா அது பேட்டரியை? ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து எப்படின்னா ஓப்பன் பண்ணி தண்ணிலாம் ஊற்றி ஆசிட்லாம் மாற்றுவாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லா பேட்டரியுமே இங்கே என்னன்னா இதுதான் ஈசந்த்ரோ பேட்டரியாக தான் இருக்குது. அதனால ஒருவேளை வாரண்டி எதுவும் கிளைம் ஆகுதா அப்படின்னு தெரியல. என்ன காரணம்னா இப்போ தானே வாங்கணும், அதனால இப்போ அந்த பில்லு இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்தோம்னா
அவங்க எதுவும் செய்யறதுக்கு வேற எதுவும் அவங்க வாரண்டி எதுவும் கிளைம் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருந்தா செய்ய முடிஞ்சா செய்வாங்க. அப்படி இல்லைன்னா புதுசு தான் போடணும். ஆமா, அப்படி இல்லைன்னா புதுசு மாத்தி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடும் வரப்போகுது. இவங்க வண்டியை கொண்டு போயிடுவாங்க ஒர்க் ஷாப்புக்கு. போயிட்டு என்ன எதுவும் செக் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம போயிட்டு வீட்டில் போய் நைட் சாப்பாடு ரெடி பண்ணுவோம். ஏன்னா மேடம் எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல. நம்ம அதுக்குள்ளே இவங்க ஒர்க் ஷாப் போயிட்டு வரக்கட்டி நம்ம இங்கே நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம். அதுக்குள்ளே இவங்களும் வந்துடுவாங்க. அப்புறம் மேடமும் எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 9 ஆகிட்டு. இவங்களும் பேட்டரி புதுசாகவே மாட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஓனர் சொல்லிட்டாங்க பூசு போட்டுடலாம் அப்படின்ட்டு. 380 ரூபாலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு பாருங்கள், சில்லி பரோட்டா, ஸ்வீட் சில்லி பரோட்டா. சரியா, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கெட்சப்பு பரோட்டா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நைட் சாப்பாடு. சரி, ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு தெரியல. மணி எத்தனை? மணி 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மேடம் பொண்ணு வீட்டுக்குலாம் அலைஞ்சனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 10:40 ஆகிட்டு. சரியா, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோம். பார்த்தீங்கன்னா மேடம் வெளியே எங்கேயும் போகலை. இனிமேல் போக மாட்டாங்க. ஏன்னா 10 மணியோட அவங்களுக்கு டைம். 10 வரைக்கும் வருவாங்க வெளியே போகிறதுக்கு. இன்னும் வரக்கானோம். சரியா, நம்மளுக்கு ஃபோனை எதுவும் பண்ண முடியல. டியூட்டி முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம இப்போ படுக்க வேண்டியதான், வேலை முடிஞ்சுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.